வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 8ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1450ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் கென்ட் நகரில் 6ஆம் ஹென்றி மன்னருக்கு எதிராக ஜாக் கேட் என்பவன் தலைமையில் கிளர்ச்சி இடம்பெற்றது. 1794ஆம் ஆண்டில் பிரான்சின் வேதியியலாளர் அந்துவான் இலவாசியே பிரெஞ்சு புரட்சியின் பயங்கர ஆட்சியில் தேச துரோக குற்றங்களுக்காக பாரிஸில் தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். 1821ஆம் ஆண்டில் கிரேக்க விடுதலை போரில் கிரேக்கர்கள் துருக்கியர்களை கிராவியா என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் தோற்கடித்தனர். 1842ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் தொடர் உந்து ஒன்று தடம் புரண்டு தீப்பிடித்ததில் 200 பேர் உயிர் இழந்தனர். 1886ஆம் ஆண்டில் ஜான் பெம்பர்டன் கொக்கோ கோலா என பின்னர் பெயரிடப்பட்ட மென்பானத்தை விற்பனைக்கு கொண்டு வந்தார். 1902ஆம் ஆண்டில் கரீபியன் மார்டினிக் தீவில் பெலே எரிமலை வெடித்ததில் 30,000 பேர் உயிர் இழந்தனர். 1912ஆம் ஆண்டில் பாராமவுண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டில் ருமேனியாவில் பொது உடைமை கட்சி தொடங்கப்பட்டது. 1927ஆம் ஆண்டில் பாரிஸில் இருந்து நியூயார்க் வரை வானூர்தியில் முதல் தடவையாக இடைத்தங்கள் எதுவும் இன்றி பறந்து சாதனை படைக்க முயன்ற பிரான்சிய போர் வீரர்கள் சார்லஸ் நுங்கெசர், பிரான்சுவா கோலி ஆகியோர் இடையில் காணாமல் போனார்கள். 1933ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி தலித் மக்களின் நலனுக்காக 21 நாட்கள் உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் வான்படை இங்கிலாந்தின் நோட்டிங்ஹாம், டார்பி நகரங்கள் மீது குண்டுகளை வீசியது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் மேற்கு பகுதி படைகள் நிபந்தனையின்றி சரண் அடைந்தனர். 1945ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவின் சேட்டிப் என்ற இடத்தில் நூற்றுக்கணக்கான அல்ஜீரியர்கள் பிரெஞ்சு படைகளினால் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டில் ஸ்தோனிய பள்ளி மாணவர்கள் 2 தாலின் நகரில் அமைக்கப்பட்டிருந்த சோவியத் நினைவகத்தை தகர்த்தனர். 1963ஆம் ஆண்டில் கத்தோலிக்க அரசு தலைவர் நியோடின் தியம் கீழ் இருந்த தென் வியட்நாம் படையினர் வெசாக் நாளில் பௌத்த கொடி ஏற்றுவதற்கு இருந்த தடையை மீறிய பௌத்தர்கள் மீது சுட்டதில் 9 பேர் கொல்லப்பட்டனர். 1978ஆம் ஆண்டில் ரைன்ஹோல்ட் மெஸ்னர், பீட்டர் எவிலர் இருவரும் முதற் தடவையாக ஆக்சிஜன் ஊக்கி எதுவும் இல்லாமல் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய முதல் மனிதர் என்ற சாதனையை ஏற்படுத்தினர். 1980ஆம் ஆண்டில் உலகெங்கிலும் பெரியம்மை நோய் ஒழிக்கப்பட்டு விட்டதாக உலக சுகாதார நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. 1984ஆம் ஆண்டில் டெனிஸ் லோர்டி என்ற இராணுவ வீரர் கியூபெக் சட்டமன்றத்தினுள் புகுந்து சுட்டதில் 3 கொல்லப்பட்டனர், 13 பேர் காயமடைந்தனர். 1987ஆம் ஆண்டில் வட அயர்லாந்து லோகல் என்ற இடத்தில் 8 ஐரிய குடியரசு படை வீரர்கள் இராணுவத்தினரால் கொல்லப்பட்டனர். 1997ஆம் ஆண்டில் சீனாவில் விமானம் ஒன்று வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் 35 பேர் உயிர் இழந்தனர். 2017ஆம் ஆண்டில் தமிழ் விக்கிபீடியாவில் 1,00,000 கட்டுரை எழுதப்பட்டு சாதனை நிகழ்ந்தது. மேலும் மே 8ஆம் நாளானது ஐரோப்பாவில் உலக போர் வெற்றி நினைவு தினமாகவும், தென்கொரியாவில் பெற்றோர் தினமாகவும், செக் குடியரசு நாட்டில் விடுதலை தினமாகவும், உலகம் முழுவதும் செஞ்சிலுவை மற்றும் செம்பறை தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும்.
நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.